like, share, subscribe. Hee hee. Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் தான் பண்ண போகிறோம். என்னடா அன்பாக்சிங் அப்படி கேட்டிங்கன்னா அதுதான் இந்த ஜாமா. என்னடா ஜாமா போட்டு இந்த அடியாக கேட்டிங்கன்னா அதுதான் இந்த ஜாமா. ஸோ இது என்ன ஜாமா நீங்கள் பார்க்க நினச்சிங்கன்னா இப்போ இந்த வீடியோக்கு மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணோம், லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறையா ஏகப்பட்ட வீடியோ நம்ம சேனலில் வர்ற ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நீங்களாம் இப்போ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக்கு, ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மறக்காமல் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் இதுமாதிரி ஏகப்பட்ட கொண்டே நான் போட்டால் உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா அடுத்துக்கிட்ட நடவடிக்கையாக வெட்டிக்கிட்டு இருக்கோம். வெட்டி ஜாமாவாக தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ ஃபைனல் ஜாமா பிச்சாச்சு. ஸோ என்னடா 1க்கு 2 இருக்குது ஏங்க, நான் அப்பயே சந்தேகப்பட்டேங்க. என்னடா காசை செலர் சிங்கிளுக்கு டபுளாக வாங்குறேன்னு. இப்போ தான் தெரியுது ஜாமாவும் டபுளாக வந்திருக்கு. அதனால தான் காசையும் டபுளாக வாங்கியிருக்காரு செலரு. இந்த விஷயம் இப்போ தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. பரவாயில்ல, 2 இருக்குது, நம்மள்ட்ட தான் நிறைய பிளேயர் இருக்குது, அதை வச்சு விளாடுவோம். ஓஹோ ஓஹோ உடச்சிட்டேனா? ஒன்றுமே இல்லை. ஸோ கைஸ் ஒன்றுமே இல்லை. நான் என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா போட்டு போகிறோம். ஸோ இது இந்த வீடியோ போட்டு போகிறோம். ஸோ எல்லாம் மறக்காம லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க பூட்டுற வியூக்கு போகலாம். லெட்ஸ் கோ. ஃபைனல் நம்மளை பூட்டுற வியூக்கு வந்துச்சு. என்ன தடவை அடித்து உடச்சிக்கிட்டிங்கன்னா அது ஒரு ஜாமான் தான். ஐயோ, வீட்டை எல்லாத்தையும் அடித்து உடச்சிக்கிட்டு இருக்குமே அப்படி சொல்லிட்டு நான் நேரடியாக வந்துட்டேன். ஓகே, ஸோ ஃபைனலி இதை எடுத்தாச்சு. ஸோ பைக் என்னடா அவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படிக்கிட்டிங்கன்னா எனக்கே தெரில. ஸோ பூட்டுனான்னு தான் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. நீங்களாம் ஹயாபுசா ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் ஹயாபுசா ஃபேன் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஹயாபுசா ஃபேனாக கேட்டீங்க, இல்லை நான் H2R ஃபேனு. ஓகே, ஸோ வாங்க இப்போ நேரடியாக நம்ம மேஜிக் போட்டுடலாம். ஓகே, ஃபைனலாக மேஜிக் போட்டாச்சு. ஸோ ஏன்டா நீ H2R ஃபேன் கேட்டிங்கன்னா அந்த மோட்டர் நல்லாயிருக்கும், அதனால தான். என்னடா சிம்பிளான கொஸ்டினாக இருக்குது, இல்லை சிம்பிளான ஆன்சராக இருக்குது அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு அப்படி ரொம்ப ஆச்சரியமாயிரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படி பார்த்தீங்கன்னா நேரடியாக போட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நேரடியாக சிங்கிள் பிளாக், சைட் பிளாக் அப்படி சொல்லிட்டு இப்போ எனக்கு தெரிஞ்சு எண்ணெய் டேங்க்கு தான் பூட்டிகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஹோட்டலில் எண்ணெய் டேங்காக சீட்டான்னு தெரில, அந்த சைடு தான் பூட்டிகிட்டு இருக்கோம். ஸோ அதை போட்டுருந்ததுக்கப்புறம் ஹேண்டு வில்லு, டயரு, எட்ஜஸ் பைப்பு, இப்படி பல விஷயம் கொடுப்பானுங்கன்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம் லீகோவில் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ கைஸ் அதுவும் இல்லாமல் லெகோட வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பைக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நான் பார்த்தேன். அது வாங்கணுன்னா நீங்கள் தான் மறக்காம மாதிரி சொல்லணும். என்னடா தலைகளையாக போட்ட மாதிரி இருக்கு. A few minutes later. ஏங்க நான் தலைகளையாக போட்டுட்டேங்க. கீழே வர்றது மேலே வர்றது கீழே போட்டுட்டேன். என்னடோ இது இப்போ கிளப்பாக பூட்டி அப்புறம் தான் எனக்கே ஃபீல் ஆனிச்சு. அதுக்கப்புறம் தான் திரும்ப பிச்சு சரி பண்ணிட்டு வந்தேன். லெட்ஸ்கோ அப்படி சொல்லிட்டு நான் பூட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வீல் பின்னால் உள்ள வீல் தான் வருது. ஓகே, ஸோ இங்கே அந்த விஷயத்துக்கு வரலாம். ஸோ அந்த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஒரு பைக்கு தான் பார்த்துச்சேன். அதுவும் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஸ்கூலில் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட்னா இன்னும் புதுசு. ஸோ இது இங்கே லார்ஜஸ்ட் அப்படின்னு அதை சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வேணால் சொல்லிக்கலாம். ஏன்னா அது பெருசாக இருக்குங்க, அவ்வளோதான். ஏன்னா ஒரு ஆர்சி கார் 1.10 ஸ்கேலு எவ்வளோ பெருசு அந்த சைஸில் இருக்கும். ஓகே, அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம நேரடியாக என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா நம்ம நேரடியாக பூட்டிகிட்டு இருக்கோம். என்ன தடவை பூட்டிகிட்டு இருக்கு அப்படி கேட்டிங்கன்னா இந்த பைக்கை தான் பூட்டிகிட்டு இருக்கோம். பைக்கில் ஒரு வழியாக பேசி ஃபைனலி இப்போ தாங்க பின்னால் சீட்டே செஞ்சுருக்கேன். பின்னால் சீட்டை செஞ்சுட்டு ஏப்பா இப்போ முன்னுக்கு பூட்டிகிட்டு இருக்கேன். நானே பேசி மூச்சு முடிச்சு ஆகிறேன்னு போயிட்டேன். இப்போ திரும்ப பூட்டிகிட்டு இருக்கேன். ஸோ இது வாங்கி கிட்டத்தட்ட 2 மாதம் கிட்ட ஆச்சு. இப்போ தான் அன்பாக்சிங் பண்ண வந்திருக்கேன். அப்போயே சிங்கிளுக்கு டபுளாக காசு வாங்கியிருந்தா அப்போலேருந்து ஒரு சந்தேகம் இருந்துச்சு, என்ன தான் இருக்கும் அந்த பார்சல்குள்ளே அப்படின்னு. அப்போ தான் தெரிஞ்சிச்சு, இன்றைக்கி தான் எனக்கே தெரிய வந்துச்சு சிங்கிளுக்கு டபுளாக வாங்கியிருக்கோன்னு. பரவாயில்ல, 1க்கு 2 கேரக்டராக நம்ம வச்சு ஓட்டிடலாம். ஸோ நான் நினச்சேன் ஒரு கேரக்டருக்கு இன்னொரு பைக் பார்த்து வச்சுருந்தேன். அப்போ அந்த பைக்கு வாங்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதான் 1க்கு 2 வாங்கிட்டோமே அப்படி சொல்லிட்டு நான் அப்படியே எல்போ டென்ஸ்னால யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ 60 பீஸ் தான் இருக்குது இதில். 60 பீஸில் எப்பட்றா ஒரு பைக்கை சேர்த்து அப்படி கேட்டிங்கன்னா அதுதான் நீங்களும் உங்களுக்கு கேட்டு வருங்க. மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி சொல்லிட்டு நான் நேரடியாக வந்துட்டேன். ஓகே, ஸோ ஃபைனே நானும் பூட்டிகிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இந்த ஃப்ரண்ட் வீலுக்கு வந்தாச்சு ஒரு வழியாக. ஸோ ஃப்ரண்ட் வீலும் ஹேண்டலாக போட்டால் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம்
என்ன அளவுக்கு ஏன்னா இன்னும் ஒரு ஸ்டெப் தான் இருக்குது. ஸோ இது ரெண்டாவது, இது வந்து 5வது ஸ்டெப்போ 6வது ஸ்டெப்போ, இன்னும் வந்து 6ஓ 7ஓ அது ஏதோ ஒரு ஸ்டெப் தான் இருக்குது ஃபைனலு. ஸோ வந்து இப்போ வந்து ஃபைனல் மின்னுக்குள்ள ஸ்டெப் தான் பண்ணி பூட்டிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இதை நம்ம இந்த சைட்டில் பூட்டிட்டு அதோட நேரடியாக இந்த மாதிரி திருப்பிட்டு அதோட இங்கிட்ட வந்து சைடில் போட்டுடும். ஓகே, பூட்டியாச்சு. ஸோ பைக்கு மாசாக இருக்குல்ல, இப்படி மாசாக தான் இருக்குது. பூட்டுனான்னு தான் தெரியும் மாசாக இருக்கா இல்லையான்னு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து வேற மாதிரி கெஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி நான் வந்தால் அழகாக இருக்கும். ஒரு வாட்டினா இப்படி சொல்லிட்டு இழிஞ்சிட்டு போயிட வேண்டியதான். ஓகே, ஸோ நம்ம நேரடியாக என்ன பண்ணுறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, மண்ணுக்கு வந்து இது எந்த சைட்டு, என்னடா சைட் இது? ஓ, ஜன்னல்கிட்ட. ஓகே, ஹேண்ட் வீலுக்கிட்ட வந்தாச்சு. ஷபா, ஒரு வழியாக பேசி மோட்டரையும் புட்டி முடிக்க போடுறோங்க முடுறீங்க அப்படி சொல்லிட்டு நானும் மாசாக வந்துட்டேன். ஓகே, ஸோ இது வந்து இந்த மாதிரி சைட்டில் பூட்டிட்டு அதோட முன்னுக்கு வந்து இந்த பெரிய கண்ணாடி போட்டுனா ஃபைனலி பைக்கு முன்னுக்கு போட்டுனா ரெடி கோய்ஸ், லெட்ஸ் கோ அப்படி சொல்லிட்டு நான் இந்த பைக்கு வந்துட்டேன். ஒரு லேக் இது பூட்டுறக்குள்ளே சாவர நிலைமைக்கு போயிட்டேன். நான் எப்படி வெறுத்துருக்குன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பூட்டி வெறுத்து சாவர நிலைமைக்கு போயிட்டுங்க. ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லை இது பிடிச்சிருக்கா சொல்லிட்டு மறக்காம பண்ணி சொல்லுங்கள். எனக்கு இது தான் பிடிச்சிருக்கு. என்னடா இதில் வித்தியாசம் கேட்டிங்கன்னா, சும்மா நம்ம போட்டு விடுவோங்க காசு சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் நேரடியாக வந்துட்டேன். ஸோ இதுதான் இன்றைக்கி இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா 2 பைக் அன்பாக்சிங் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாம் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அப்போ தான் இந்த மாதிரி நிறையா ஏகப்பட்ட நம்ம போடுற லெகோ அப்புறம் இன்னும் சில அன்பாக்சிங் வீடியோலாம் உங்களுக்கு தேடி வரும். ஸோ எல்லாம் மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே, பாய் பாய்.